அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மதர் போர்டில் வந்து எப்படி வந்து ப்ராசஸரு, ஃபேனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கூலிங் ஃபேன், ரேம் எல்லாமே எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல்லாக தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மதர் போர்டுக்கும் செட் ஆகும். நீங்கள் குறிப்பிட்ட மதர் போர்டுக்கு தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எந்த ஒரு மதர் போர்டுக்கும் இந்த ப்ரொசீஜர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸர் வந்து இதில் வந்து நம்ம கரெக்டாக ப்ராசஸரில் எப்பயுமே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்னர் வந்து லைட்டாக வந்து பெண்டாக இருக்கும். இந்த இடத்துல ஒன்று, அப்புறம் வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டாக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மதர் போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்லாட் பெண்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஏற்ற மாதிரி அதுக்கு கரெக்டாக வைக்கணும். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இதை வந்து தடுமாறி வச்சு ஏதோ பண்ணிட்டீங்கன்னா உள்ளே இருக்க கம்பி வளைஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த போர்டே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் கரெக்டாக அதை பார்த்துக்குங்க. இப்போ வந்து செட் ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதை வந்து க்ளோஸ் பண்ணணும். கரெக்டாக க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஒரு ஜாக்கி மாதிரி இருக்குதுங்களா, அது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே எரிக்கும். பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபிட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா மேபி எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக செட் ஆகலான்னு நினைக்கிறேன். மேபி கரெக்டாக உட்காரலான்னு நினைக்கிறேன். ரேமு இந்த இது ப்ராசஸர் கரெக்டாக உட்காரலையே என்னன்னு தெரில. இல்லை, கரெக்டாக தான் உட்காந்துருக்கு. பட் நமக்கு அந்த வெளியே இருந்து பார்க்கறதுக்கு நமக்கு அப்படி தெரியுது. ஓகே, இப்போ வந்து இது நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான், போட்டாச்சு ப்ராசஸரை. இதுக்கு அடுத்தபட்சம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபேனை வந்து போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணணும். பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன்லேயே கொடுத்துருப்பாங்க. அதை வாங்கி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் அப்படியே இருக்க எல்லா பேஸ்ட்டையும் இதில் நீங்கள் போட்டுடணும். அப்ளை பண்ணிடுங்க. நீங்கள் பேஸ்ட் வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சென்டரில் விட்டாவே போதும். அதுவே பார்த்தீங்கன்னா காமனாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிரும். நீங்கள் ஃபேன் வச்சு டைட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அப்பயே பார்த்தீங்கன்னா காமனாக எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் ஆயிரும். அதனால் அது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தராது. அது நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க. இருக்க எல்லா பேஸ்ட்டையும் இதில் எமிட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இருந்த எல்லா பேஸ்ட்டையும் இதில் போட்டாச்சு. இப்போ வந்து ஃபேனை வந்து இதில் நம்ம செட் பண்ண போகிறோம். அதனால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபேனை வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எங்கே ஒயர், அதாவது இந்த ஃபேனோட இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எங்கே ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதை சுற்றி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் ஃபேனோட ஒயர் இருக்கான்னு நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்குறப்ப இங்கே இல்லை. அதனால் வந்து அது கிட்டையே மேக்ஸிமம் சர்ச் பண்ணுங்கள், கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எங்கேயுமே ஃபேன் இல்லை. அதனால் வந்து இந்த கார்னரில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஃபேன் வைக்கிறதுக்கு ஸ்லாட் இருக்குது. இந்த இடத்துல ஜாயின் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சு. இதை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒயர் எட்டுற மாதிரி இருக்கணும். சரிங்களா, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதை வந்து கரெக்டாக அந்த ஸ்லாட்டில் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேபி இது லைட்டாக பேஸ்ட் ஆயிடுச்சு. அது பிரச்சனை இல்லை, எதுவும் ஒரு பிரச்சனையும் வராது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பேக் ஸ்லாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கரெக்டாக நீங்கள் அதில் ஃபிட் பண்ணிடணும். ஃபிட் பண்ணால் தான் அந்த ஸ்க்ரூ அதில் ஏறும். ஓகே, பார்த்தீங்கன்னா 4 ஸ்லாட்டுக்கு கரெக்டாக ஃபிட் பண்ணியாச்சு. எஸ், டன், சூப்பராக உட்காந்துருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபேனை வந்து அது மேலே உட்கார வைக்கலாம், தப்பே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, ஒயர் இங்கே தான் இருக்கானா. பார்த்தீங்கன்னா லைட்டாக இங்கே பேஸ்ட்டு சிந்தி இருக்குது. அதை வந்து கரெக்டாக ப்ராசஸர் மேலே போட்டுருங்க, தப்பு கிடையாது. ஓகே, இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, ஏதாச்சும் சுற்றி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கங்க. CPU ஃபேன் சுற்றி ஏதாச்சும் ஒரு பின் இருக்கா, அதாவது அந்த ஃபேன் சுற்றுறதுக்கு பின் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கடைசியாக நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒரு பின் இருக்குது, அதை தவிர வேறு எங்கேயுமே கிடையாது. அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகே டன். இப்போ வந்து நம்ம கரெக்டாக அந்த ஃபேனுக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம டைட் பண்ண போகிறோம் உட்கார வச்சு. கரெக்டாக 4 மூலையும் கரெக்டாக உட்காருதான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் டைட் பண்ண ஆரம்பிக்கலாம், தப்பே கிடையாது. ஒரு டைட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த பின்னை வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு பின்னில் வச்சு டைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 4ஐயும் நீங்கள் சைமல்டேனியஸாக தான் பண்ணணும். நீங்கள் வந்து ஒன்று எடுத்தோடனே ஃபுல் டைட் வச்சிட்டிங்கன்னா அப்புறம் கஷ்டமாக போயிடும். நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. போர்டை கரெக்டாக கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, ஏன்னா போர்டு அப்படியே ஷேக் ஆக ஆரம்பிக்கும். எவ்வளோ டைட் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எவ்வளோ வேணாலும் வைக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா ஸ்ப்ரிங் இருக்குது, அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு டைட் வச்சிங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட் கிடைக்கும். அந்த ப்ராசஸருக்கும் உங்களோட கூலிங் சிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் உங்களுக்கும் அந்த கான்டாக்ட் நல்லாவே கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ வைக்க முடியுதோ அவ்வளோ வச்சுக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்த பின் தான் கடைசியாக இருக்குது. இதை டைட் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், எல்லா ஒரு ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆக போகுதுன்னு அர்த்தம்.
ஓகே டன். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டாச்சு. எல்லாமே கரெக்டாக இப்போ ஃபிட் ஆகிடுச்சு, சொல்ல போனால் எல்லாமே செட் ஆகிடுச்சு ஏற்ற மாதிரி. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயர் இருக்குல்ல, இந்த ஒயரை வந்து இப்படி சும்மா இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் ஒரு டைப் பண்ணிடணும். ஏன்னா இதில் வந்து மறுபடியும் பிளேடில் பட்டால் ஆஃப் ஆகிக்கும். ஆஃப் ஆச்சுன்னா ப்ராசர் கம்ப்ளைண்ட் ஆகும். அதனால் வந்து இதை வந்து நீங்கள் இப்போ ஒரு டைப் பண்ணிடணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம டைப் பண்ணணும். இருக்கிறதுலே ஒரு சின்ன ஒயராக பார்த்து அதுக்கு டைப் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு டேக் யூஸ் பண்ணல, இல்லைன்னா கம்பியாக போட்டு கூட இறுக்கி கட்டலாம். அதை நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே ஃபோல்டு பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. ஓகே டன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராசஸர், அதாவது வந்து இந்த ஒயரை வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ப்ராசஸர் ஓகே, சரிங்களா, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம ரேமை செட் பண்ண போகிறோம். ரேமை பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்லாட்டில் போடணும். நீங்கள் எந்த ஸ்லாட்டில் வேணாலும் போடலாம். இப்போ நான் வந்து இந்த ஸ்லாட்டில் போடுறேன். ஏன்னா வந்து மேபி இங்கே நம்ம பின் கனெக்ஷன் அப்போ கொஞ்சம் கவலை பண்ணணும். அதனால் வந்து இங்கே கொடுத்துட்றேன். இது வந்து கரெக்டாக வந்து ஸ்லைட்டாக இல்லைனா லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சவுண்டு வரும். இந்த 2 பேனல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய்க்கும். உள்ளே போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ரேம் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மதர் போர்டில் வைக்கக்கூடிய எல்லா ஸ்டெப்பும் பார்த்துட்டோம். சப்போஸ் உங்களுக்கு இந்த இடத்துல செல்லு கொடுப்பாங்க. இந்த இடத்துல செல்லு உங்களுக்கு சப்போஸ் கொடுக்கல அப்படின்னா நீங்களே வந்து இந்த இடத்துல செல் போடலாம். ஒரு செல் எவ்வளோனா 10 ரூபா தான். ஓகே, இப்போ வந்து என்ன அடுத்தது பார்த்தீங்கன்னா மதர் போர்டு போர்ஷன் ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா சாட்டா கேபிள் இது கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் எஸ்எஸ்டிக்கு போடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பேனல் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நீங்கள் பேக் சைட் பேனலாக யூஸ் பண்ணணும் கரெக்டாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட மதர் போர்டு, டிரைவர் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு தேவையான டிரைவர்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். Windows 8 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 10 வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து ஒரு மதர் போர்டோட CPU, ப்ராசஸர், அதாவது வந்து ப்ராசஸர், ரேமு, அந்த செல்லு எல்லாம் போகிறது எப்படின்னு தெரிஞ்சுருப்பீங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.